இன்று மாலை 4 மணிக்கு 1.50 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜினித்குமார் இணைகிறார். ஜினித், விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக கருதப்படும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை நேற்று மாலை 6 மணி அளவில் எட்டியது. இதனால் 120 அடி வந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டது. அதாவது கடந்த 20 நாட்களில் மேட்டூர் அணை கிடுகிடுவென உயர்ந்து நேற்று மாலை 6 மணி அளவில் அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே போல் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,25,500 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் அணையின் பாதுகாப்பு கருதி 1,25,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது 16 கண் பாலம் வழியாக தற்பொழுது 1,03,500 கனஅடி வீதமும், அணை மின் நிலம் வழியாக 21,500 கனஅடி வீதமும், கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 500 கனஅடி வீதமும், டெல்டா பாசனத்திற்காகவும் உபரிநீராகவும் சுமார் 1,25,500 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதே போல் இன்று மாலை 4 மணிக்கு இந்த 1,26,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படும் தண்ணீரானது மேலும் அதிகரிக்கப்பட்டு 1.5 லட்சம் கனஅடியாக வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போல் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டே வருகிறது. ஒலிபெருக்கி மூலம் வருவாய்த்துறை சார்பாக அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல் 16 கண் பாலம் வழியாக வெளியேற்றப்படும் தண்ணீர் அங்கு சூழ உள்ள நிலையில் குறிப்பாக தங்கமாபுரிப்பட்டினம், வஉசி நகர், பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட படவுள்ள இடங்களை ஆய்வு செய்து மக்களை முகாமிற்கு அனுப்பியும் வைத்தார். அதே போல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் நீர்வளத்துறை அதிகாரிகள். அவ்வாறு வரும் நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரானதும் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜினித்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.